மலையினுடைய வடபுறத்தில் கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறான் காசிப முனிவன். அவனை எவ்வாறாவது நீ மயக்கி அவன் மூலமாக அசுரர் குலத்திற்கு புதிய ஒரு அசுரர் கூட்டத்தை உருவாக்க வேண்டும், அதற்கான முயற்சியில் நீ இறங்க வேண்டும் என்றெல்லாம் உபாயங்கள் கூறி அவளை அனுப்புகிறார். சிறந்த தவசீலர் காசிப முனிவர். அவர் தன்னுடைய தவ வலிமையை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் அந்த மேருமலைக்கு வந்திருந்தார். ஆனால் அவர் மூலமாக அந்த தவ வலிமையெல்லாம் பெற்று, ஆனால் அசுர உடலும் பெற்று ஒரு அசுர கூட்டத்தையே உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த மாயை என்பவள் அங்கே தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு வந்து காசிப முனிவரை மயக்கினாள். கண்ணுக்கு முன்பாக தெரிகிறது இது நிஜம் அல்ல என்று. காசிப முனிவர் அப்படியும் நினைத்து பார்க்கிறார். என் தந்தையாகிய பிரம்மதேவன் படைப்பு அல்ல இது என்று தெரிகிறது. தெரிந்தும் கூட அதிலே மயக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுதான் இந்த மாயையினுடைய வலிமை. மாயை என்று சொல்லக்கூடியதை இறைவன் ஒரு காரணம் பற்றித்தான் தந்திருக்கிறான். அதையும் அவன் தந்த கட்டுதான், அவனாக தந்த கட்டுதான் இது. அவன் தந்த இந்த கட்டு நமக்கு நீங்குமானால் நாம் ஆன்மாவானது எந்த செயலும் செய்ய முடியாமல் இருளுக்கு போய் விடுகிறது. இது இருந்தால் தான் அது நினைக்குது, அது பாடுது, அது கோயிலுக்கு போகுது, வலம் வருகிறது, இதெல்லாம் செய்யுது, நல்லதும் செய்யுது. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று நம்முடைய சித்தாந்தம் பேசும். அதனாலதான் நமக்கு ரெண்டுங்கட்டான்னு பேரு. ஆன்மாவுக்கு என்ன பேருன்னா ரெண்டும் கெட்டா. அது சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது. கந்தபுராணம் கதையை கேட்கிற பொழுது கந்தபுராணத்தோடு ஒன்றி நிற்கும். கொஞ்சம் தள்ளி போய் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்னா அவ்வளவுதான், அதுல போய் அப்படியே ஒட்டிடும். அதனால தான் மணிவாசகர் பயந்துட்டே சொல்லுகிறார், உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு கேட்கிறார். எப்பவுமே நம்முடைய நேரத்தினுடைய பெரும்பகுதி சத்சங்கத்தோடு கழிக்கிறோம். லைக் மைண்டட் பீப்புள் அவங்களுடைய அசோசியேஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஆபத்து கம்மி. அதை விட்டு விலகி போயிருப்போமே ஆனால் உடனே அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். அந்த வலிமை ஆன்மாவானது அதுக்கு அவ்வளவு இயல்பது. அதற்கு வேண்டாம் என்பதை ஏன் சாப்பிட்டு தான் பார்ப்போமேங்கோ. எதை வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அதன் மேலேயே அதற்கு நாட்டம் போகும். இத்தனைக்கும் அது ஒரு கருவிதான், நமக்கு இறைவன் தந்த ஒரு கருவிதான். அந்த கருவியையும் தாண்டித்தான் நாம இறைவனை காண வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். காசிப முனிவர் எப்படிப்பட்டவர்? சீதைக்கு அந்த ஆரண்யத்தில் அந்த தங்க மான் பொன்மான் போகிற பொழுது அப்படி ஒரு மானே கிடையாது. அந்த மாதிரி ஏது ஒரு மான், பொன்மானே ஒன்று கிடையாது. காட்டில் சுத்துற மான்
சப்த தாதுக்களால் ஆன நம்ம போல சதை, எலும்பு, நினம், நீர், குருதி இதால ஆனது தானே. அது எப்படி தங்கத்தில் ஆக முடியும்? அப்படின்னோடனே அது தெரிஞ்சிருக்க வேண்டாமா அது மாயம்னு? ஆனா அந்த மாயம்னு தெரிஞ்சாலும் கூட அது மேலே ஏற்படுகிற ஒரு ஆர்வம். எத்தனையோ பொருள்கள் நமக்கு தேவையில்லைன்னு நல்லா தெரியும், ஆனா வாங்கி வச்சிருப்போம். வாங்கும் போதே தெரியும் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு நல்லா தெரியும். இது நமக்கு பயன்படாது, இது பயன்படாதுன்னா கூட பரவாயில்ல, இது அது ஒரு நாள் பயன்படுறதோட சரி, அதுக்கப்புறம் அது பயன்படாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அது வாங்கி வச்சிரும். 15,000 ரூபாய்க்கு கோட்டு சூட்டு எல்லாம் வாங்கிடும் கல்யாணத்தன்னைக்கு. அதுக்கப்புறம் அது என்னைக்காவது அது பக்கம் திருப்பி பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன். அவங்களாவது அந்த புடவையை கட்டுவாங்க, அவங்க எங்கேயா போகும்போது கூட அந்த புடவையை கட்டுவாங்க, அதுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் வரும் கட்டுவாங்க. ஆனால் இந்த கோட்டையும் டையையும் இந்த பேண்ட்டை வச்சு என்ன பண்ணுறது நம்ம? அது ஒரு 15,000-20,000 ரூபா அந்த காலத்திலேயே செலவு பண்ணி வாங்கி வச்சா அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வேணால் வச்சுக்கலாம். பல செய்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையில்லைன்னு நல்லா தெரியும், அதை வாங்கிடுவோம். ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். பக்கத்து வீட்டில் வச்சுருக்கிறாங்க, ஏற்ற வீட்டில் வச்சுருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இல்லைன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அவன் அப்போ கேட்டு போவான், உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு வேற கேட்டுட்டு போவான். அது வேற நமக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா வேற இருக்கும். அந்த பொன்மானை பார்த்து மயக்கமடைந்த சீதைக்கு அந்த அறிவு மயக்கம், அந்த மால் விட்டது மயக்கம். அது அழக சொல்றாரு அருணகிரிநாதர். அவாமறு வினா வசுதை காணும் மடவாரெனும் அவார்கடலில் வாழ்வென்று உணராதே அரானுகர வாதையுறு தேரை கதி நாடும் அறிவாகி உளம் மால் கொண்டு அதனாலே அப்படிங்கிறார். அறிவு மயக்கம், அறிவு மயக்கம் தெளிஞ்ச உடனே பார்த்தா ஐயோ இதுவா, இதையா போய் நாம இவ்வளவு விருப்பத்தோட சுத்தணும், இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம நாமே கேட்டுக்குவோம். சிறு விஷயங்களுக்காக சண்டை போடுறது, அற்ப விஷயங்களுக்காக கோபித்துக் கொள்வது இல்ல. கணவனுக்கு மனைவிக்கும் வர சண்டையை நீங்க பாத்தீங்கன்னா அது பெரும்பான்மை சச்சரவுகளுக்கு அடிப்படை காரணம் பார்த்தா ரொம்ப ஃபிலிம்சி ரீசனா தான் இருக்கும், ரொம்ப அற்ப ஒரு விஷயமா தான் இருக்கும். சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டு தட்டு எடுத்துட்டு இவங்க உட்காந்துருவாங்க. அவர் அங்கே டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். சாப்பிடவான்னு கூப்பிட்றாளா பார்க்கலாம். அதெல்லாம் விருந்தாளியா போயிருக்கோம் நம்ம. ஆனாலும் அந்த ஒரு ஈகோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, ஏங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டா வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிடணும்னு எதிர்பார்ப்பான். கூப்பிடலன்னு வச்சுங்க அவ்வளோதான், கோவம் வந்துடும். அந்தம்மா பாதி சாப்பிட்டு முடிச்சிடும். சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் தான் என்ன நீங்கள் வரவே இல்லையா சாப்பிட அப்படின்ட்டு எஞ்சி கையெழுப்ப போயிடும். எதுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால் நம்ம காரணங்கள்லாம் நமக்கு ஏன் அந்த மாதிரி வருகிறது அதெல்லாம் மாய. நம்மளாக நமக்கு ஒரு கௌரவம் இருக்கிற மாதிரியும் அதுக்கு நாம் உரியவர்கள் மாதிரியும் அப்படின்னு ஒரு மாய. நமக்கு ஒன்றுமே கிடையாது. அது பிளைனா தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இந்த சச்சரவுக்கே இடம் இல்லை. அது பாருங்க, அவ்வளோ பெரிய முனிவர் கண்ணுக்கு முன்னால அந்த அழகை பார்த்தோன்னே இப்படி ஒரு அழகு
நிச்சயமாக இயற்கையாக இருக்க வாய்ப்பில்லை, உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. நம்ம வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப தெளிவா தெரியும். குதிரைகள்லாம் வந்து நிக்குதுங்க, அவ்வளோ பெரிய உயரம் அந்த குதிரை, அந்த வால், அந்த முக சுழி, நெத்தி சுழி, அதனுடைய குழம்பு, அதனுடைய காலு, இதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. இது எந்த தேசத்து குதிரை, இது எந்த ஜாதி குதிரை, என்ன இவ்வளவு அற்புதமா இருக்க அப்படின்ட்டு பாண்டியன் அந்த குதிரைகளை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், குதிரைகளே பார்த்துட்டு இருக்கான். எப்பவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி இல்லையா, ஒரிஜினலை விட. அப்பவே அவன் தெரிஞ்சிருக்க வேண்டாம், ஏன்னா இவ்வளவு ஒரு நேர்த்தியா இந்த குதிரைங்க இருக்குன்னா இதுல ஏதோ சூது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டாம். அப்படி இப்படிமா இருந்தா தான் ஒரிஜினல். பர்ஃபெக்டா ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்திருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம் அது டூப்ளிகேட்னு. அப்ப அந்த அளவிற்கு பாருங்க, அந்த குதிரைங்களை கண்டுபிடிக்க முடியாம குதிரைங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். மணிவாசகர் குதிரை பக்கமே திரும்பல. இந்த குதிரைங்களை எங்கிருந்து கொண்டு வந்தாரு, இந்த குதிரைங்க ஏது, இது இவ்வளவு உயரம், அவர் பார்க்கவே இல்லை. குதிரைகளை ஓட்டி வந்த வியாபாரிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல். ஏன்னா அவங்க எல்லாம் பூதகணம் இல்லையா, அந்த பூதகணங்களை தானே குதிரை வீரர்களாக அழைத்து வந்தார், அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆகையினாலே நம்முடைய அறிவை கவராமல் கண்ணை கவர்கின்ற செய்திகளை நாம் கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும். அப்படி நமக்கு நீங்க கடையில் விற்கிற பொருள்களாகட்டும் அல்லது விளம்பரம் செய்யப்படுகிற பொருள்களாகட்டும் அதை பாருங்களேன். அதை பார்க்கிற பொழுது நம்முடைய அறிவை கவருவ மாதிரி அந்த விளம்பரம் அநேகமாக இருக்காது. நம்முடைய அறிவை கவருவது மாதிரி இருக்காது, நம்முடைய உணர்வை கவருவது மாதிரி தான் இருக்கும். 150 சிசி இன்ஜின் போட்ட புது பைக்கு வண்டி, அதுக்கு பக்கத்துல ஒரு லேடி நின்றுட்டு பிடிச்சிட்டு இருப்பா. இந்த வண்டிக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வண்டியை நகர்த்த கூட முடியாது. நீ வண்டிக்கு, அந்த வண்டியை ஒரு பெரிய ஆள் நல்ல ஜெய்சாண்டிக்கா ஒருத்தர் அப்படி வச்சுக்கிட்டு ஓட்டுறமா அப்படி காட்டினா அர்த்தம், ஒரு லேடி நின்றுக்கிட்டு அந்த அப்படி ஸ்டைலா அதை பிடிச்சிட்டு இருக்கோம். அது இது ஒரு விளம்பரம் காட்டினா இப்ப என்ன சம்பந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அறிவை விட உன்னுடைய உணர்வை அவன் நம்பித்தான் வியாபாரம் பண்றான். இந்த விஷயத்துல உலகத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் புராணங்கள் நமக்கு காட்டுகிற செய்தி. எதுவும் ரொம்ப கவர்ச்சியா இருந்தா நம்பக்கூடாது. எதுவும் ரொம்ப கவர்ச்சியா இருந்ததுன்னா அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும், அதை கவனமா. ஆனா காசிவ முனிவர் ஏமாந்துட்டார். அந்த பெண்ணுக்காக அவரு இந்த உலகத்தையே விலை பேசவும் தயாராயிட்டார். அதுக்காக அவரு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தார். அதுக்கு இத்தனைக்கும் அவன் உடனே அதை சம்மதிச்ச மாதிரி காட்டாம கொஞ்ச நாள் மறையிறா. மறைஞ்சலும் இவரு தவிச்சு போறார். அதற்கு பிறகு அவளை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர் கேட்கிற பொழுது அவர் சொல்றா, பல்வேறு செய்திகளை சொல்றா. எல்லாத்தையும் நாம பண்ணிடலாம், ஒன்றும் கவலை இல்லை, உனக்கு என்ன கங்கை தானே, இங்கே கொண்டு வந்துடுறேன் கண்ணுக்கைய, அவங்க இங்கே ஒரு கங்கையை ஓட வைப்போம் அப்படிங்கிறார். நீங்க தவம் இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, பெரிய தவம் முனிவர், நீங்க இந்த தவம் செய்யறதுனுடைய தொடர்ச்சியா நீங்க செய்ய வேணாமா அப்படின்னு கேட்கிறாவ. அதுக்கு இவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் செஞ்ச தவத்தினுடைய பயனே வந்துருச்சு, அப்புறம் என்னத்துக்கு இனிமே தவங்கிறார். எவ்வளவு அறிவு, எப்படி தூரம் எவ்வளவு தூரம் மழுகி போகுது பாருங்களேன். அது அவரு அப்படி இந்த தவத்தின் பயனே வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு தவம், இனிமே தவம் தேவையில்லைன்ட்டார். அவர் சிரிக்கிறார். அவர்கள் அதாவது
அந்த பெண்ணை காந்தர்வ விவாகம் புரிகின்றார், அவளை மணந்து கொள்கிறார். ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதும்பாங்க. முதல் யாமத்தில் சூரபதுமன் தோன்றினார். அவனோடு அவருடைய வேர்வையிலிருந்து 30,000 அசுரர்கள் தோன்றினார். அடுத்த யாமத்திலே அவர்களையெல்லாம் அங்கே இருக்க வைத்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு, காசிப முனிவரை அழைத்து கொண்டு அவள் சென்று, இப்பொழுது நாம் சிங்க வடிவு எடுக்க வேண்டும் என்று சிங்க வடிவு எடுக்கிறாள். அவள் சிங்கமாகிறாள், அவர் ஆண் சிங்கமாகிறார். அப்பொழுது சிங்கமுகாசுரன் தோன்றுகிறான். அவனோடு சேர்ந்து 40,000 அசுரர்கள். மூன்றாவது யாமத்திலே யானை வடிவம் கொள்ளுகின்றார். அவள் என்ன வடிவம் எடுக்கிறாளோ அந்த வடிவத்தை இவரும் எடுக்கிறார். அவர் யானை வடிவத்தை எடுத்தாள், இவரும் யானை வடிவத்தை எடுத்தான். 1000 துதிக்கைகளும் 1000 தலைகளும் கொண்ட தாரகாசுரன் தோன்றினான். உலகமெல்லாம் அஞ்சி நடுங்கின. எங்கு பார்த்தாலும் தீய நிமித்தங்கள் தோன்றின. அஞ்சினார்கள் எல்லோரும். அங்கிருந்து திரும்பவும் ஒரு 40,000 அசுரர்கள் தோன்றினார்கள். நான்காவது யாமத்திலே ஆடாக அவன் மாறினாள். இவரும் ஆடாக மாறினார். அஜமுகி என்கின்ற அறைக்கு பிறந்தாள். கொடும்பாதகி. எப்படி இந்த ராமாயணத்திலே முழு கதையும் நகர்வதற்கு சூர்பனகை காரணமாக இருந்தாலோ அதுபோல இந்த கந்தபுராணத்திற்கு ஒரு ஆணி போல விளங்கியவள் இந்த அசமுகி. மகா மோசமான ஒரு குணங்கள் கொண்டவள். அதன் பிறகு பல்வேறு பறவைகள் விலங்குகள் வடிவம் எடுத்து 60,000 அசுரர்கள் தோன்றினார்கள். சூரபதுமன் மூத்தவன், சிங்கமுகாசூரன். அதற்கு பிறகு மூன்றாவது யாமத்திலே தாரகாசூரன், நான்காவது யாமத்திலே அஜமுகி தோன்றினாள். 2 லட்சம் வெள்ளம் அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த அசுரர்கள் எல்லாரும் ஒருங்கு திரண்டார்கள். அத்தனை பேரும் விடியற்காலை நேரத்திலே அசுரர்கள் உடனே தோன்றுவார்கள். இந்த கற்பகாலம் என்பது ஒவ்வொரு யுகத்திலும் மாறுபட்டு நிற்கும். ஒரு காலத்திற்கு ஒரு காலம், ஒரு யுகத்திற்கு ஒரு யுகம், இவை மாறுபட்டு செல்லும். அவ்வாறுதான் அந்த காலத்தில் அசுரர்களுடைய இந்த ஒரே நாள் இரவில் அந்த மிகப்பெரிய அந்த அசுர கூட்டம் உருவாயிற்று. காலையில் வந்தது, சூரியன் வந்தான். முனிவர் இப்பொழுது சுய உருவு பெற்றார். காலையில் இதை போய் குளிச்சுட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணார். பண்ண உடனே தான் பண்ண என்ன வேலை பண்ணோன்னு தெரிஞ்சுது அவருக்கு. பெரிய அசுர கூட்டம். அதை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். சூரபதுமன் தான் முதல்ல நிற்கிறான். தந்தையே, எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அத்தனை பேருக்கும் உபதேசம் செய்கின்றார் காசிப முனிவர். இப்ப உபதேசம் பண்றதுக்கு தகுதியான ஒரு நிலையில தான் நிற்கிறார். இப்ப என்னுடைய அருமை மக்கள் செல்வங்களே, இத்தனை கூட்டத்தையும் படைக்க வல்லவள் இந்த மாயை. எங்க அப்பா பிரம்மதேவனால இவ்வளவு பேரை ஒரே நேரத்தில் படைக்க முடியாது. அசுரர்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக நீங்கள் இங்கே வந்து தோன்றியிருக்கிறீர்கள். எல்லாமே உயிர் கூட்டம்தான். நம்முடைய வலிமையினாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர வலிமை என்பது
மற்றவர்களுக்கு தீங்கு புரிவதற்கு அல்ல என்று சொல்லிவிட்டு உபதேசம் ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகா சைவ சித்தாந்தம் போதிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் விதமான பொருள் அறிவித்தாலும் அறியாதது. இரண்டாவது விதமான பொருள் அறிவித்தால் அறிவது. மூன்றாவது விதமான பொருள் அறிவிக்காமலேயே அறிவது. முதல் விதமான பொருள் அறிவித்தாலும் அறியாது. இப்ப இந்த பொருள்ல அறிவித்தாலும் அறியாது, எவ்வளவு எடுத்து சொன்னாலும் தெரியாது. அது பாசம் என்று சொல்லப்பெறும். எவ்வளவு தூரம் இதுக்கு எடுத்து சொன்னாலும் இதுக்கு தெரியுமா? இதுக்கு தெரியாது. இது அறிவித்தாலும் அறியாதவை, சடப்பொருள்கள். ஆனால் சத்து இது அழியும், இதனுடைய மூலம் அழியாது. சத்து அறிவித்தால் அறிவது. இந்த உயிர்கள் நமக்கு தெரியாது, சொன்னா தெரியும். இதுக்கு சொன்னாலும் தெரியாது. நம்மள சில பேர் இந்த மாதிரி லிஸ்டை சேர்ந்தவன் இருக்கான், எவ்வளவு சொன்னாலும் தெரியாது, இது மாதிரியே தான் இருப்பான். என்ன அறிவித்தால் அறிவது பசு கூட்டம், அறிவித்தாலும் அறியாதது பாசம். இந்த இரண்டையும் தவிர மூன்றாவதாக ஒரு பொருள் உண்டு, அது அறிவிக்காமலேயே அறியும். ஒரு சன்னதியில போய் நின்னோம்னா இறைவனுக்கு முன்பாக நிற்கிற பொருள் அத்தனை பேருடைய பக்தியையும் யாரும் சிவனுக்கு சொல்லாமலேயே அறிவான். அவனுக்கு போய் யாராவது சொல்லணுமா? சிவப்பு சட்டை போட்டிருக்கவர் இவ்வளவு, பச்சை சட்டை போட்டிருக்கவர் நேத்திலேருந்து தான் வராரு, ப்ளூ சட்டை போட்டிருக்கவர் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறாருன்னு அவர்கிட்ட போய் சாமிக்கு சொல்லணுமா? ஒவ்வொருத்தருடைய பக்திய வேண்டாம், அறிவிக்காமலேயே அறிவான் ஒவ்வொருவருடைய பக்தி. காரணம் என்னன்னா, அவன் புறத்தே இருந்து அறிவதல்ல, அகத்தே இருந்து அறிகிறான், உள்ளிருந்து அறிகிறான். அறிவித்தால் அறிவது, அறிவிக்காமலேயே அறிவது, அறிவித்தாலும் அறியாதது. இப்படி பதி பசு பாசம் என்று இந்த உலகத்திலே 3 பொருள்கள் உண்டு. இந்த பசு என்று சொல்லக்கூடிய உயிர் கூட்டமானது அது சத்துன்னு சொல்லலாமா சித்துன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எப்படின்னு கேட்டா அது சித்து. எப்படின்னு கேட்டா சித்து அசித்து. ஒரே பொருள் எப்படி சித்து அசித்துமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரே பொருள் சித்து அசித்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதனுடைய தன்மை என்னன்னு கேட்டா, சித்தோடு சாருகிற பொழுது சித்தாகவும் அசித்தோடு சாருகிற பொழுது அசித்தாகவும் இருக்கும். இப்ப நாம ஒருத்தரோட எதிர்த்தாற் போல நின்று பேசுகிறோம்னு சொன்னா, அவரோட அவரு நம்மளை பார்க்கிறார், நம்ம பார்க்கிறோம், அவர் பேசுகிறார், நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்ல, அவருடைய எண்ண அலைகள் முழுவதும் நம்மளை தாக்கும். இத்தனைக்கும் அவர் பேசுவதற்கும் அவருடைய எண்ண அலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனாலும் அந்த எண்ண அலைகள் நம்மை தாக்கும். நம்முடைய எண்ண அலைகளும் போய் அவர்களை தாக்கும். இந்த 2 விதமான தாக்குதலும் நிகழும். நாம பேசுகிற பொழுது நம்முடைய எண்ண அலைகள் அவரையும், அவருடைய எண்ண அலைகள் நம்மையும் தாக்கும். எந்த எண்ண அலைகள் வலுவாக இருக்கிறதோ அது மற்றவற்றை வெற்றி பெற்று அந்த இடத்துல போய் நிற்கும். இப்ப எதுக்கு நாம சொல்லுகிறோம், ஒரு 10 பேர் சிவனை நினைக்கிற திருக்கூட்டத்தில் நாம இருந்தோம்னா
அந்த 10 பேரும் சிவனை நினைக்கிற காரணத்தினாலே நம்முடைய எண்ணம் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் 10 பேருடைய எண்ணமும் வலிமையாக இருப்பதனாலே நம்முடைய எண்ணங்களும் சீர்மைப்பட்டு விடும். அதுதான் அடிப்படை எண்ணம். ஆகையினாலே இந்த உயிர் எப்படி என்று கேட்டால், அது சித்து என்று சொன்னால் அது சித்தாகவும் இருக்கும் அசித்தாகவும் இருக்கும். எப்படின்னா, உலகத்தை நோக்குகிற பொழுது சித்து பொருளாகவும் ஈஸ்வரனை நோக்குகிற பொழுது அசித்தாகவும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது எதனோடு சார்கிறதோ அதுவாக இருக்கும். உடம்பை சார்ந்து இருக்கிற பொழுது தான் உடம்பு என்று நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் தான் உடம்பல்ல, இது அறிவற்ற பொருள், அறிவுள்ள பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று அது சிவத்தை சாருமானால் அது சிவமாகும். ஆகையினாலே நாம் எதை சார்ந்திருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மா சட்டையை மாற்றுவது போல இந்த உடம்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு வேணா இந்த கால ரொம்ப ஒரு 100 வருஷங்கிறது இந்த மனுஷ பிறப்புல பெருசாக தெரியலாம். ஆனால் எத்தனையோ சட்டைகளை மாற்றி போட்டுவிட்டு வந்துட்டோம். நாம பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பிறப்புகளை எடுத்து ஒவ்வொரு பிறப்பிலேயும் நாம் பெற்ற அனுபவங்களை நம்முடைய புத்தி தத்துவத்திலே சேர்த்து கொண்டு வந்துட்டோம். எத்தனை பிறப்பு எடுத்தோம்னு நமக்கு தெரியாது, என்னென்ன பிறப்பு எடுத்தோம்னு நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. போன வாரம் என்ன சாப்பிட்டோம், அதுக்கு முந்தின வாரம் என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியுமா? என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? போன வாரம் என்ன சாப்பிட்டோம், அதுக்கு முந்தின வாரம் என்ன சாப்பிட்டோம், போன வருஷம் இதே ஜூன் மாதம் இதே 3வது வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிட்டோம் என்று தெரியாது. சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டோம். ஆனால் என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது. சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சத்து உடம்புல சேர்ந்துருச்சு. அது என்ன சாப்பாடுங்கிறது தெரியாது, சத்து உடம்புல சேர்ந்துருச்சு. அதுபோல எத்தனையோ பிறவிகளை எடுத்துட்டோம், என்ன பிறவின்னு தெரியாது. அந்த பிறவியில பெற்ற அனுபவம் புத்தி தத்துவத்தில் வந்துருச்சு. அவ்வளவுதான் அங்க இருக்கு. அந்த அனுபவத்திற்காக அந்த பிறப்பு வருது. ஒரு பிறப்பினுடைய முடிவிலே நம்முடைய அந்த பிறப்பின் அனுபவங்கள் முழுவதும் போய் நம்முடைய புத்தி தத்துவத்திலே பதிந்துவிடும். ஏன்னா நம்முடைய சூக்கும உடம்பு மாறுறதில்லை, தூள உடம்பு தான் போகும். சூக்கும உடம்பு நம்மகிட்டே தானே இருக்கே. அதுல மனம், புத்தி, அகங்காரம் 5 புலன்களும் இருக்கு. அதனால புத்தி தத்துவம் அங்க இருக்கிறதுனால அங்க போய் அது ஸ்டோர் ஆகும். இப்படி திரும்ப 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 பெற்ற இந்த அனுபவங்களினாலே அது உயர்ந்து கொண்டே போகும். அதனுடைய நோக்கம் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான். ஓயாமல் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறது உயிர். உயிர் இதுகாரும் அது துன்பத்தைத்தான் அனுபவித்திருக்கிறது. அது இன்பத்தை அனுபவித்திருப்பதாக நினைத்து கொண்டிருப்பது கற்பனை. அது இன்னும் இன்பத்தையே பார்த்ததில்லை. அதுக்கு இப்போதைக்கு இன்பம்னு தெரியறது. அது அப்படி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இந்த காசிம முனிவர் சொல்றாரு, அவங்களை பார்த்து, சைவ சித்தாந்தம் தான் நிறைவான நெறியாக விளங்குகிறது. பதி, பசு, பாசம் என்பவற்றில் பாசத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பசு பாசத்தை நீக்கி பதியோடு சேர்ந்து அது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அந்த நிலையை அடைய வேண்டும். தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும், தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும், அருளனும் குழவியும் அணையும். காசிம முனிவர் சூரபத்மாக்களை பார்த்து சொல்லுகிறார். சூரபத்மனும் அவன் தம்பிகள் அந்த அசுர கூட்டம்னு சொல்றதுக்கு பதிலாக பல இடங்களில் சூரபத்மாக்கள் அப்படின்னே சொல்றது வழக்கம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சூரபத்மா தான். தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும், அருளனும் குழவியும் ஆங்கு அணையும்.
ஒரு ரூட்டு சொல்கிறார்.